ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிட்டி ஃபேமிலி. நம்ம பிரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி ஒரு சூப்பரான டாப்பிக்கோடு தான் வந்திருக்கேன். இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னுடைய சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குடும்ப பெண்கள் எல்லார் வீட்லேயுமே அவங்க வீட்டை அவங்கவுங்க தான் நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹஸ்பண்ட் கொடுக்குற காசை வச்சு நம்ம எப்படியெல்லாம் மளிகை சாமான் வாங்கலாம், அதுவும் இல்லாமல் காயெல்லாம் எப்படிலாம் வாங்கலாம், எந்த மாதிரி வாங்கினா நம்ம வீட்டில் காசு சேவ் பண்ண முடியும், மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மணி சேவிங் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். நம்ம எப்படியெல்லாம் மணி சேவ் பண்ணலாம், எந்த மாதிரியெல்லாம் வாங்கினா எந்த மாதிரியெல்லாம் நம்ம மணி சேவ் பண்ணலாம், வீட்டில் யார் இருந்தாலுமே ஒரு 2 காசு கையில் சேர்த்து வைக்கிறதா நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம எந்த மாதிரியெல்லாம் மணி சேவ் பண்ணலாம், எந்த மாதிரி வாங்கினா எந்த மாதிரி மணி சேவ் ஆகும், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே டெய்லி காய் வாங்குவோம், மளிகை சாமான் வாங்குவோம். சில பேர் மந்த்லி மளிகை சாமான் வாங்குவாங்க. சில பேர் 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வாங்குவாங்க. வீட்டில் கம்மியான மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக 15 டேஸ்க்கு வாங்குவாங்க. அதுவே நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் எல்லாமே வாங்குவாங்க. இப்போ காய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு முறை, அப்படி இல்லை ஒரு 3 நாளைக்கு ஒரு முறை வாங்குவோம். அந்த மாதிரி நேரத்தில் ஹஸ்பண்ட் கொடுக்குற அந்த மணி வச்சு எப்படியெல்லாம் நம்ம சேவ் பண்ணி வாங்கலான்னு தான் பார்க்க போகிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நமக்கு காய் வாங்குறதுக்குன்னு சொல்லி இவ்வளோ காசுன்னு கொடுப்பாங்க வீட்டில் ஹஸ்பண்ட். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காய் வாங்குகிற இடத்துக்கு போய் நம்ம எந்த மாதிரிலாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிற விலைக்கு நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அது லாஸ் தான். நம்ம பார்கிங் பண்ணாமல் வாங்கவே முடியாது. காய் எப்போவுமே பார்கிங் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மணி சேவ் ஆகும். நான் எப்போவுமே என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். இதை என் ஹஸ்பண்ட் தான் வாங்கி கொடுப்பாரு எப்போவுமே. ஸோ அதனால் ஹஸ்பண்ட் எப்படி வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி நான் நோட் பண்ணுவேன். அவங்க நல்லா பார்கிங் பண்ணி வாங்குவார். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம பார்கிங் பண்ணி வாங்கணும் அப்படின்னு மட்டும்தான் நம்மளுடைய காசு ₹1 மிச்சமானாலுமே நம்ம லைஃப்க்கு அது எங்கேயோ போகும். எப்போவுமே காசை எந்த மாதிரி மிச்சப்படுத்தணுமோ அந்த மாதிரி மிச்சப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு லைஃப்பில் ஒரு நிலைமைக்கு வர முடியும். நம்ம சும்மா இருக்கிற சொல்கிற விலையை நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் காசு சேவ் பண்ண முடியாது. எப்போவுமே மணி சேவிங் டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாவே ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த காய் வாங்குகிற விஷயந்தான். எப்போவுமே நம்ம வீட்டில் கம்மியான மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா கம்மியான காயை வாங்குவோம். அதை எப்படியெல்லாம் சேவ் பண்ணி வைப்போம் ஃப்ரிட்ஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி என்னென்ன காய் வாங்கியிருக்கோம் அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம சமைச்சு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற காய் எல்லாமே முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக காய் வாங்கி வச்சு சமைக்க ஆரம்பிக்கணும். எந்த மாதிரி எல்லாம் பொருட்கள் அழுகாமல் இருக்குதோ அந்த பொருட்கள் எல்லாமே முதல்ல நம்ம சமைச்சு முடிச்சிடணும். அந்த மாதிரி சமைச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா எந்த பொருளுமே வீணாகாது. நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டே மற்ற பொருள் வாங்கி நம்ம அடைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா இடமும் அடைச்சி போயிடும். நமக்கு காசு வீணாகிற மாதிரி இருக்கும். எப்போவுமே ஹெல்த்தியான ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அந்த மாதிரி டெய்லி நம்ம காய் சாப்பிட்டே வந்தோம் அப்படின்னா உடம்புக்கு நல்லது. அதுவும் இல்லாமல் நம்ம பிள்ளைங்களுக்கு டெய்லி ஒரு ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் டெய்லி ஒரு காய் கொடுக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற பசங்க காய், வெஜிடபிள்ஸ் எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. கீரை எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிற அந்த மாதிரி பசங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை ரொம்ப ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில். அதை நம்ம சூப் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடாத பசங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்ருவாங்க கண்டிப்பாக. இந்த ஜூஸ் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது லிக்விட் ஐட்டமாக இருக்கிறதுனால அவங்க குடிச்சுப்பாங்க. நம்ம காய் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வெஜிடபிள் சூப்பு, கீரை சூப்பு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்டுப்பாங்க. இந்த பீட்ரூட்லாம் குடிக்காத குழந்தைங்களுக்கு பீட்ரூட்லாம் பிடிக்கவே பிடிக்காது. சில பசங்களுக்கு பீட்ரூட்னாவே ஆகாது. அந்த மாதிரி பசங்களுக்கு ஏபிசி ஜூஸ் செஞ்சு கொடுக்கலாம். என் பிள்ளைங்களுக்கு நான் ஏபிசி ஜூஸ் தான் கொடுக்குறேன். பிள்ளைங்க விரும்பாத விஷயத்த நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் வெறுப்பேற்றுற மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அவங்களுக்கே தெரியாத அவங்களுக்கு உடம்புல சத்து ஏறுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். காய் வாங்கும் போது ஒரு விஷயம் கவனத்தில் வச்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழுகாத காய்கறியாக வாங்கணும்.
தக்காளி வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து வாங்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் பழுக்காத தக்காளியாக வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 நாளைக்கு அது நல்லா தாங்கும். அது நல்லா பழுக்க நம்ம வீட்டிலே வச்சுருந்தோம் அப்படின்னா, நான் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க மாட்டேன். சம்டைம்ஸ் தான் ஃப்ரிட்ஜில் வைப்பேன், சம்டைம்ஸ் வெளியே தான் வைப்பேன். அந்த நேரத்தில் எனக்கு அந்த தக்காளி அழுகவே அழுகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காய்கறி வாங்கும் பொழுது நல்லா பார்த்து வாங்கணும் அப்படின்னா, நல்ல ஒரு நம்ம மெனக்கெட்டு காசு போட்டு வாங்குறது எதுக்காக? நம்ம சாப்பிட்றதுக்காக தான். அது ஒரு நாள் வாங்கி வச்சு அழுகி போச்சு அப்படின்னா அது வேஸ்ட்டு தானே. அதனால் நல்ல காய்கறியாக பார்த்து வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய மணி சேவ் ஆகும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து வீட்டுக்கு செலவுக்கு கொடுக்குற காசை வச்சு நம்ம காய் வாங்கணும். அப்புறம் வந்து ஏதாச்சும் மீன் அப்படி ஏதாச்சும் வாங்குகிறோம் அப்படின்னா நல்ல தரமான பொருளாக பார்த்து வாங்கணும். அதே மாதிரி நான் பூண்டு வாங்கினேன் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் தான் வாங்கி கொடுப்பாங்க. எந்த மாதிரி பூண்டு வாங்கி கொடுக்கணும் அப்படின்றத வந்து நான் அவங்கக்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். பெரிய பெரிய பல்லு பூண்டு பார்த்து வாங்கி கொடுப்பாரு. ஏன் அப்படின்னா நான் ஒரு ஆளாக வந்து வீட்டில் மெயின்டைன் பண்ணுறதுனால என்னால் முடியாது அப்படின்றதுனால எனக்கு வந்து பெரிய பல்லு பூண்டு பார்த்து வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து செய்கிற வேலையை கூட நம்ம மிச்சம் பண்ணுற மாதிரி நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மணியும் சேவ் ஆகும், அப்புறம் டைமும் சேவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கும் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகளை கொடுத்துட்டே இருக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொத்தமல்லி அரிஞ்சு கொடுக்குற மாதிரி, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கருவேப்பிலை இது பண்ணி கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் கொடுத்தோன்னா அவங்க விரும்பி செய்வாங்க. அது என்ன அது என்ன பொருள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிய வரும். அது வந்து ஃபுட்டில் நம்ம சேர்க்கறதுனால குழந்தைங்களுக்கு அது எந்த மாதிரி ஃபுட்டு, அது எந்த மாதிரி எதில் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் வந்து பசங்களுக்கு அது என்ன ஃபுட்டு, அது என்ன மாதிரி எதுலெல்லாம் சேர்ப்போம் அப்படின்றத வந்து நமக்கு அந்த பசங்களுக்கு நல்லா தெரியும். எங்கள் ஊரில் காய் வாங்கணும் அப்படின்னாவே ஒரு குப்பல் வந்து 10 ரூபா அப்படின்னு சொல்லி விற்பாங்க. உங்கள் ஊரில் எப்படி இருக்குன்னு தெரியாது. எங்கள் ஊரில் ஒரு குப்பல் 10 ரூபா அப்படின்னாவே எனக்கு ஒரு குப்பல் வந்து 10 ரூபா ஒரு டைமுக்கு சமைக்கிற மாதிரி ஒரு 10 ரூபா அளவுக்கு வந்துடும். இப்போ ஒரு வெண்டைக்காய் வாங்குகிறோம் அப்படின்னா அது ஒரு நாளைக்கு சமைக்கிற அந்த 10 ரூபாயில் ஒரு நாளைக்கு நம்ம நல்லா சூப்பராக சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி வேறு ஏதாச்சும் காய் வாங்குகிறோம் அப்படின்னா, இப்போ முருங்கைக்காய் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 3 முருங்கைக்காய் 20 ரூபா அந்த மாதிரி வரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 முருங்கைக்காய் 20 ரூபா அப்படின்னு வாங்குகிறோம் அப்படின்னா அந்த 3 முருங்கைக்காயில் 1 முருங்கைக்காய் நம்ம போட்டுட்டு இதில் சாம்பாரில் அந்த 1 முருங்கைக்காய் நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு டைம் வந்து நமக்கு அது யூஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் காய் நிறைய வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி எந்தெந்த காய் ஸ்டோர் பண்ணணுமோ அது மட்டும் தான் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். எந்தெந்த காய் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா தான் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம ஹெல்த்தி இல்லாத ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்டே இருந்தோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு அது நம்மளுடைய உடம்புக்கு வந்து ரொம்ப கெடுதி ஆகும். எனக்கு சுத்தமாகவே காய் வாங்க தெரியாது. ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து இந்த மாதிரி காய் வாங்கும்போது கூட்டிகிட்டு போவாங்க. அந்த டைமில் நான் காய் வந்து வாங்கிப்பேன். காய், கீரை இந்த மாதிரி எல்லாம் வாங்கிக்கிட்டு எனக்கு எந்த மாதிரி விலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. இந்த மாதிரி விலை இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் அதுக்கு முன்னையெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைப்பேன், அழுகி போயிடும், காய் தூக்கி போட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நான் செஞ்சுட்டு தான் இருந்தேன். இப்போ வந்து வெளியே போய் நம்ம வாங்கிறதுனால நம்ம தெரியுது என்னென்ன விலை, எந்தெந்த மாதிரி இருக்குது. அதுக்காகவே நான் அவங்க கூட போவேன், விலைகள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி விலையாக இருக்கிற நம்ம காயெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம வீணடிக்காமல் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணாமல் நம்ம வந்து உடனே நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மணி வந்து சேவ் ஆகும். பசங்களுக்கு இந்த சீ ஃபுட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இருக்கிற பெனிஃபிட்ஸே தனி தான். மட்டன், சிக்கன் வந்து வாங்கவே கூடாது. சிக்கன் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கவே கூடாது. நம்ம சீ ஃபுட் சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் சீ ஃபுட் கொடுக்குற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். மீன் வாங்கும்போது எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து மீன் வாங்கும் பொழுது அதோடைய கண் பகுதியை வந்து நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ஃப்ரெஷ்ஷான மீன். அது கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃப்ரீஸ் பண்ண மீன். அந்த மாதிரி தான் எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவங்க வந்து வாங்குறத பார்த்து நான் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். கண் பகுதி வந்து ரொம்ப ரெட் கலரில் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் வந்திருக்கு அந்த மீன் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்லிட்டேன்.
நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரிபிள்எஸ் டிசைனரில் ஆரி கிளாஸ், டெய்லரிங் கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஆரி டெய்லரிங் கிளாஸ் யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணலாம். அபவுட் செக்ஷனில் நம்பர் இருக்குது. கால் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்ன வேணுமோ அதை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.